ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசியின் அடிப்படை குணங்கள். சிம்மராசிகள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள். மற்றவர்களால் அவர்கள் நேசிக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என நினைப்பவர்கள். தாராள மனப்பான்மை உடையவர்கள், கோபமுடையவர்கள், அதிகார மனப்பான்மை கொண்டவர்கள். சில சமயங்களில் சமரசம் கூட அடைய மாட்டார்கள் மற்றும் அனைவரின் மத்தியில் மையமாக இருக்க விரும்புகிறார்கள். சிம்மராசியின் அடையாளம். சிம்மராசியின் அடையாளமாக சிங்கத்தின் பிடரி, முதுகெலும்பு மற்றும் இதயத்தின் 2 பகுதிகள் குறிக்கின்றது. தைரியமான தலைமை பண்பு, தைரியமான அணுகுமுறை, துணிச்சல் இவர்களின் பண்பாகும். சிம்மத்தை ஆளும் கிரகம் எது? சிம்மராசியை ஆளுவது முதன்மை கிரகமான சூரியன். ராசி கட்டத்தில் மிக முக்கியமான கிரகம் இது. ஒரு நபரின் உறுதியையும் ஆற்றலையும் குறிக்கிறது. சூரியன் சாதகமற்ற நிலையில் இருக்கும்போது சிக்கல்கள் சந்திக்க நேரிடும். சூரியன் சாதகமான நிலையில் இருக்கும்போது உற்சாகத்தையும் மற்றும் ஆளுமையையும் உணர்த்தும். இவர்களின் புசல்தனத்தால் மற்றவர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்க்கும் மையமாக விளங்குவார்கள். அன்பான மற்றும் தாராள குணம் கொண்டவராக இருந்தாலும் அதற்கு சமமான ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் அதிகாரப்பூர்வமான குணம் கொண்டவர்கள் இவர்கள். சிம்மராசினை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய 10 உண்மைகள். சிம்மராசி தேதிகள். பிறந்தது ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 23 வரை பிறந்தவர்கள். சிம்மராசி தன்மை வகையான ஒழுங்கமைக்கப்பட்ட தன்மை. சிம்மராசியின் குணங்கள் தாராள மனப்பான்மை, ஆர்வம். சிம்மராசியின் தவறுகள் பெருமை, சர்வதிகார அணுகுமுறை. சிம்மராசியின் ரத்தினங்கள் புஷ்பராகம், வைரம். சிம்மராசியின் கிரகம் சூரியன். சிம்மராசியின் அடையாளம் நெருப்பு. நிறங்கள் மஞ்சள், ஆரஞ்சு. உலோகம் தங்கம். தொடர்புடைய உடல் பாகங்கள் இதயம், கண்கள், தமனிகள். சிம்மராசியின் குணங்கள். சிம்மராசியினர் மிக வலுவான உள்ளுணர்வு கொண்டவர்கள். சிம்மராசியின் அடையாளம் நெருப்பு. மற்றவர்களால் கவனிக்கப்படுவதை நேசிப்பார்கள். எப்பொழுதும் தைரியமாக இருப்பதையே விரும்புவார்கள். எல்லாவற்றிலும் தாங்கள் தான் சிறந்து விளங்க வேண்டும் என நினைப்பார்கள். இதனால் மற்றவர்கள் இவர்களிடமிருந்து சற்று விலகியே இருப்பார்கள். சிம்மராசியின் பண்புகள். சிம்மராசியினர் மற்றவரின் விருப்பங்களை விட தங்கள் சொந்த விருப்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்களின் தாராள மனப்பான்மையையும் விசுவாசத்தையும் பாராட்டு நண்பர்கள் சுற்றி இருப்பதை விரும்புவார்கள். மேலும் இவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் அரவணைப்பை கொடுப்பார்கள். சிம்மராசியின் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள். சிம்மராசினரின் பண்புகளை புரிந்து கொண்டு அவர்களுடன் அன்பிலும் பணியிலும் சிறந்து மற்றும் வலுவான உறவுகளை உருவாக்க உதவும் 5 மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்ப்போம். சிம்மராசியின் நேர்மறை பண்புகள். 1 அக்கறையானவர்கள், 2 நம்பிக்கையானவர்கள், 3 மென்மையானவர்கள், 4 விசுவாசமானவர்கள், 5 நேர்மையானவர்கள். சிம்மராசியின் எதிர்மறை பண்புகள். 1 ஆணவக்காரர்கள், 2 வளைந்து கொடுக்காதவர்கள், 3 சோம்பேறிகள், 4 பெருமை பேசுபவர்கள், 5 ஆதிக்கம் செலுத்துபவர்கள். தங்கள் சாதனைகளில் வெறித்தனமாக இருக்கும்போது வெற்றி அவர்களின் தலைக்கு செல்லும் போது சிரமங்கள் ஏற்படலாம். காற்றிற்கு சிங்கமே தலைவர். அதேபோல அவர்களின் கருத்தை மாற்றுவது கடினமான பணி. இதில் சிம்மராசி ஆண்களின் பண்பு. சிம்மராசி ஆண்கள் பெருமை, விசுவாசம் மற்றும் லட்சிய மக்கள். சிறந்த தலைவராக இருப்பார்கள். அவர்கள் அதிகார பதவியில் இருக்கும்போது மற்றவர்களால் நன்கு விரும்பப்படுவார்கள். அவர்களின் கடின உழைப்பு போற்றப்படும். மிகவும் தாராள மனம் கொண்டவர்கள் மற்றும் உண்மையான பாசமும் மகிழ்ச்சியும் தருபவர்கள். சிம்மராசி பெண்களின் பண்புகள். சிம்மராசி பெண்கள் பாசம், கோபம் மற்றும் மகிழ்ச்சி கொண்டவர்கள். தாராள மனப்பான்மையுடன் விசுவாசத்தோடும் மற்றவர்களின் வாழ்க்கையில் சூரிய ஒளியை போல் பிரகாசத்தையும் தருபவர்கள். எதிர்மறையான பக்கத்தில் அவர்கள் மிகவும் சுயநலவாதிகள், உரிமை கோருபவர்கள், பொறுமையற்றவர்கள் மற்றும் பிடிவாதக்காரர்கள். சிம்மராசினர் பொறாமைப்படுவரா? பொறாமை என்பது இந்த ராசினரின் அறிகுறிகளில் ஒன்று. சிம்மராசினர் மிகவும் விசுவாசமானவரா? சிம்மராசினர் மிகவும் விசுவாசமானவர்கள். அவர்களுக்கு பிடித்தவர்களிடம் ஆழ்ந்த அன்புடன் விசுவாசமாக இருப்பார்கள். சுருக்கமாக சொன்னால் மூர்க்கமான சிங்கம் பாதிப்பில்லாத மற்றும் மென்மையான பூனைக்குட்டிகளாக மாறும். அதுபோல ஆத்மான்மான நண்பர்களுடன் அவர்கள் மிகவும் மென்மையாக இருப்பார்கள். சிம்மத்துடன் பொருந்தக்கூடிய ராசிகள். சிம்மத்துடன் தனுசு மற்றும் துலா ராசியுடன் மிகவும் ஒத்துப்போகும். சிம்மமும் தனுசும் ஒரு நல்ல காதலர்கள். ஏனெனில் இவர்கள் வாழ்க்கை பாதையில் ஒரே பார்வையும் இலக்குகளையும் கொண்டவர்கள். உண்மையில் இந்த இருவரும் ஒரே அலைநீளத்தில் உள்ளனர். சிம்மம் மற்றும் துலாம் பொறுத்தவரை உன்னதமான ஆளுமைகளும் ஒத்த பொழுதுபோக்குகளும் கொண்டவர்கள். சிம்மத்திற்கு சிம்மம் இணக்கமாக இருக்கிறதா? இது சிம்மராசியிடையே காதல் போட்டி மிக உணர்ச்சிகரமான உறவை உருவாக்கும். ஒரு அழகான உறவு மலரக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும். இருப்பினும் 2 சிம்மம் ஒன்றாக இருக்கும்போது ஒரு சக்தி போராட்டம் தவிர்க்க முடியாதது. எனவே அன்பையும் ஆயுதமாக பயன்படுத்த தம்பதியினர் நினைவு கொள்ள வேண்டும். அடுத்ததாக, சமையலறையில் பெண்கள் இதை செய்தாலே போதும், சேமிப்பும் பல மடங்கு உயரும். ஆம், சமையலறை ஒரு வீட்டின் இன்னொரு பூஜை அறை என்று கூட சொல்லலாம். பூஜை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்கள் சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும். பூஜை அறையில் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுமா? பூஜை அறையோடு சேர்த்து சமையலறையையும் பக்தியோடு வழிநடத்துபவருடைய வீட்டில் மகாலட்சுமி சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்வாள். இது நிதர்சனமான உண்மை. பூஜை அறையில் விழுந்து விழுந்து இறை வழிபாடு செய்துவிட்டு சமையலறையை குப்பைத்தொட்டி போல வைத்திருப்பவர்கள் வீட்டிலும் வறுமை, கஷ்டம் இருக்கும் என்ற இந்த தகவலோடு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். சமையலறையின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களிடத்தில் தான் உள்ளது. சமையலறையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்? முதலில் சமையலறையில் எந்த பொருட்களும் முழுமையாக தீர்வதற்கு முன்பு அதை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் உள்ளது. சமையலறையில் இந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை பெண்கள் வாயால் பயன்படுத்தவே கூடாது.
இல்லை என்ற வார்த்தை எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலிருந்து வருகிறதோ அந்த வீட்டில் எல்லாம் இல்லாமலே போய்விடும். குறிப்பாக அரிசி, பருப்பு, உப்பு இவை மூன்றும் முழுவதுமாக தீர்வதற்கு முன்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அரிசி வைக்கக்கூடிய ட்ரம் அல்லது மூட்டை அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, அரிசியுடன் கட்டாயமாக அரிசியை அளந்து போடும் அழகு இருக்க வேண்டும். அழகு என்றால் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. டம்ளரை தான் அரிசி அளக்க பயன்படுத்துகிறார்கள். பாத்திரம் விற்கும் கடைகளில் அழகு என்று அரிசி அளப்பதற்கு ஒரு சாதனம் கிடைக்கும். அதை வாங்கி அரிசிக்குள்ளேயே போட்டு வையுங்கள். அந்த அழகுக்கு உள்ளேயே எப்போதும் 2 அரிசி இருக்க வேண்டும். அழகை கவிழ்த்து வைக்கக்கூடாது. இதேபோல அரிசியை சுத்தம் செய்வதற்கு முறம் இருக்கும். அந்த முறமும் 2 சமையலறையில் கட்டாயம் இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் முறம் பயன்படுத்துவதை விட மூங்கிலினால் செய்யப்பட்ட முறத்தை பயன்படுத்துவதே சரி. நாம் சமைப்பதற்கு பயன்படுத்த போகும் அரிசி பருப்பை அழகில் அளந்து இந்த முறத்தில் கொட்டி சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின்புதான் அரிசி பருப்பை சமைக்க பயன்படுத்த வேண்டும். இந்த 2 வேலைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்வார்கள். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு மிக மிக அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சரியான அளவில் சமைக்க வேண்டும். சுத்தமாக சமைக்க வேண்டும். இந்த பொறுப்பு பெண்களிடத்தில் வந்துவிட்டாலே சிக்கனம் தானாக அவங்களுடைய கையில் வந்துவிடும். அளவில்லாமல் அரிசி பருப்பை போட்டு சமைத்து குப்பையில் கொட்டும் பழக்கம் உள்ள பெண்கள் கையில் காசு பணம் தங்காது. சமைக்கும்போது சுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்காத பெண்களிடையே வீட்டில் சுத்தமும் நிச்சயம் இருக்காது. சுத்தத்தை பற்றி தெரியாத பெண்களுக்கு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை பகிர்ந்தறிந்து ஆராய தெரியாது. சமையலறையில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் பக்குவம் அடைவார்கள். இதற்காக தான் அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள். உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் தெரியும். அடுத்ததாக, வீட்டில் எந்த பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்? அதிர்ஷ்டம் தரும் அற்புத பொருட்கள் இதுதான். ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வைத்திருப்போம். ஒருவர் வீட்டில் உள்ளது போல இன்னொருவர் வீட்டில் இருப்பதில்லை. அவரவர் மனம் விரும்பிய பொருட்களை அவர்களுடைய இல்லங்களில் வாங்கி வைத்திருப்பது உண்டு. அப்படி வாங்கி வைத்திருக்கும் சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலனும் உண்டு. இதில் வாஸ்து மற்றும் ஆன்மீகம் இரண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும். ஒரு சில வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள். அது வாஸ்து ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும். ஆனால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். வண்ண வண்ண மீன்களும் சொர்ண வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. சில விஷயங்கள் கைக்கு எட்டியது வாய்க்கெட்டவில்லை என்று கூறுவார்கள். அதுபோல உள்ள ஒரு நிலைமை இந்த மீன் வளர்ப்பவர்களுக்கு வருவதில்லையாம். சிறிய சிறிய வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் என சொல்லப்படும் சொர்ண வண்ண மீன் வளர்ப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிலிருந்து ஒரு மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்த ஆபத்தை எடுத்துக்கொண்டதாக அர்த்தமாகிறது. அடுத்ததாக, ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பியானோ, வயலின், வீணை, தம்புரா, நாதஸ்வரம் போன்ற பழம்பெரும் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் போதும், அவ்வளவு நல்ல அதிர்ஷ்டங்கள் வருமாம். இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதன் படத்தையாவது வரவேற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும். இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ ஆற்றல் உண்டு. வீட்டில் எப்பொழுதும் ஒரு உண்டியல் வைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி, சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியல் வைத்திருப்பது என்பது அதிர்ஷ்டம்தான். அதில் குபேரன் உண்டியல், யானை வடிவிலான உண்டியல், மூஞ்சுரு உண்டியல், கண்டுவெடிய உண்டியல், விநாயகர் உண்டியல், மகாலட்சுமி உண்டியல், மண் உண்டியல் போன்றவை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதில் சேர்க்கப்படும் பணமானது மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி சேகரித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நீங்கள் ஒருவருக்கு பரிசளிப்பதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசாக இருந்தாலும் சரி, அது வெள்ளியிலான ஏதாவது ஒரு சுவாமி சிலையை விக்கிரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் மேன்மேலும் வளரும். குழந்தைகளுக்கு வெள்ளி பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள். திருமணத்திற்கு குங்குமச்சிமி, விளக்குகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார்கள். அதேபோல் அல்லாமல் சுவாமி விக்கிரகங்களாக சிறிய அளவில் உங்களிடம் வீட்டில் இருந்தால் அது வீட்டில் செல்வ வளம் ஆனது படிப்படியாக முன்னேற்றம் காணும். தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் இதுபோல வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழிலை விருத்தியடைய வைக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம்.